இந்த வரதட்சணை மரணம் அப்படின்றது முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது, நடுவில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இப்போ திரும்ப தலை தூக்குதோ அப்படின்ற பயம் வருது. ஏன்னா மதுரையில் அதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு காவலரே வந்து ஒரு பயங்கரமான வரதட்சணை கொடுமை பண்ணதை வந்து இப்போ சமூக வலைதளத்தில் நிறைய பேசிட்டு வராங்க. அது என்ன சமாச்சாரம், என்ன நடந்தது, கொஞ்சம் விளக்கமாக நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன் சார். அதாவது உங்கள் கேள்வியில் ஒரு நல்ல புரிதல் இருந்தது. இடையில வந்து இல்லாமல் இருந்துச்சு, அப்புறம் இடையில தலை தூக்குனுச்சு, மறுபடியும் இல்லை, மறுபடியும் இப்போ உருவாயிருக்கு. அதான் உண்மை. ஒரு சீரியஸ் ஒரு ஸ்லாட் ஒரு 10 இயர்ஸாக பிரிச்சிங்கன்னா இது புரிஞ்சுக்கலாம். ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் 30 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, அதாவது எதுக்காக வேண்டி இறந்தாங்கன்னு தெரியாது, அன்வான்ட் டெத்தாக இருக்கும். வீட்டில் உள்ள கொடுமை, மாமியார் கொடுமை, புருஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது குடிச்சிட்டு வந்து, டொமஸ்டிக் அபியூஸ், ஆமாம் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நாத்தனார் கொடுமையில் வந்து ஆடு மேய்க்க போன இடத்துல, மாடு மேய்க்க போன இடத்துல அப்படி சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த ஆட்டுக்கு ஏற்ற போட்டு தொங்கியிருக்காங்க, நடந்துடும். அப்புறம் அடுத்து எங்களுடைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வெளிப்படையாக சொல்லுவேன், எங்களோட சீரியஸில் யாருமே வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணது தெரியல எங்கள் பேச்சில். அந்த ஒரு 10 வருஷம் ஸ்லாட் வச்சேங்க.